ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம கல்யாணத்துக்குலாம் போனால் ஒரு வத்த குழம்பு சாப்பிடுவோம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யறதுன்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான பொருளை என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி ஒரு 10 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கசகசா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 கிராம் மணத்தக்காளி விதை எடுத்துருக்கேன். இது நல்லா பொரிச்சு போட்டால் நல்லாயிருக்கும்ப்பா, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 20 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வத்த குழம்புக்கு தேவையான பொருள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வத்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி புளியை ஊற போட்டுடலாம். இப்போ இது குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குப்போம். ஏன் உப்பு இப்பயே சேர்க்குறோன்னா, அப்போ தான் புளியில் இருக்கிற புளிப்பு தன்மை ஃபுல்லாக கொண்டு வரும் உப்பு, அதுக்காக தான். போதும், ஊறட்டும். இப்போ இந்த வத்த குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும். அதுக்கான பொருள்லாம் இப்போ போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. மீடியம் தீயிலே வைங்க, ரொம்ப தீ வைக்க வேணாம். பருப்பு வறுபட்டது போதும். இப்போ வந்து இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டது போதும். இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் பொடி பண்ணிக்கலாம். வறுத்து வச்சதை வந்து இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முந்திரியும் கசகசாவும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிடுச்சு. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு மணத்தக்காளியை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து மணத்தக்காளி விதையை சேர்த்துக்கலாம். வறுபட்டது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். இப்போ இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அது வரைக்கும் வதக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கான தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ வந்து புளி கரைச்சல் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். முந்திரி கசகசா அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து மணத்தக்காளி விதையை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சு அரைச்ச மசாலாவை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம அந்த மசாலா அரைச்சி போட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னா எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.